அதுக்கு நீதியரசர் கண்டிச்சாருன்னா அது ஒரு செய்தி. அப்ப எப்படி பார்த்தாலுமே விஜய்க்கு எதிராக மட்டும்தானே செய்தி வரும். இது அப்பட்டமா ஒரு திட்டமிட்ட நாடகமா உங்களுக்கு தோணலையா? நீங்க நேர்மையா இருந்து வச்சுக்கோங்க, நான் திரும்ப சொல்றேன், நேர்மையா இருந்தீங்கன்னா நீ விஜய் அவர்கள் தரப்பையும் சேர்த்து வச்சிருந்த ஒட்டுமொத்த வழக்கு நடந்திருக்கணும். நான் காலையில இருந்து காத்திருக்கிறேன். என்னது அதனுடைய வாதம் பிரதிவாதங்கள் தொடர்ந்து கவனிக்கிறோம். லைவ்ல தி ஹிந்துடைய முகமது அவருடைய பதிவுகள் இது எல்லாரும் தொடர்ந்து கவனிக்கிறோம். நீதிமன்றத்தில் என்ன யார் பேசுறா, என்ன சொல்றாங்க, நான் தொடர்ந்து கவனிச்சுட்டே வரேன். எந்த இடத்துல விஜய் தரப்புல இருந்து எந்த பதிலையும் காணா, விஜய் தரப்புல இருந்து எந்த விதமான விளக்கமும் வரவே இல்லை. அப்படின்னு நம்ம ஒரு குழப்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்து இந்த ஆர்டரை டவுன்லோட் பண்ணாலும் தெரியுது விஜய் தரப்புல யாருமே இல்லை. இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்குது. இவ்வளவு பெரிய சம்பவம் மட்டும் கிடையாது, நேற்று ஒரு பிரச்சாரமே நடந்து முடிஞ்சிருக்கு. அது முழுக்க முழுக்க ஒரு சார்பாக பிரச்சாரம் நடந்து முடிஞ்சுன்னா இங்க தான் நினைச்சதை திமுக தான் நினைச்சதை புத்திசாலித்தனமா சாதிச்சிருச்சு. நேரடியாக எதுக்க வக்கு இல்லை. அப்ப சுத்திக்கிட்டு வேற விதமா எப்படி இருக்கிறது? அப்ப இது தந்திரமான சூழ்ச்சிலாம் வேற என்ன நான் கேட்கிறேன். இதையே நான் விஜய் தரப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். இதுக்கு வரேன். ஏன் அப்படின்னா எடுத்ததுமே அந்த பெட்டிஷனுடைய பதில் வருது, அதுக்கப்புறம் அரசு தரப்பு விளக்கம். இந்த இடத்துல நீதியரசர் குறுக்கிட்டு நானே பார்த்தேன், விஜய் வாகனம் போகுது, அதுக்குள்ள 2 இளைஞர்கள் பைக்கில் விழுகிறாங்க, இதுக்கெல்லாம் நீங்க கிட்டத்தட்ட அதாவது முட்டிட்டு ஓடி போன வழக்கு ஒன்று பதிவு வேணாமா அப்படின்னு நீதியரசர் சொல்றாரு. ஏன் பதியாம விட்டீங்க? அந்த நேரத்தில் நீங்க அந்த வாகனத்தை பறிமுதல் செஞ்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு காட்டமா போகுது. அந்த இடத்துல விஜய் அவர்கள் தரப்பு இருந்தா வச்சுக்கோங்க, நியாயமான விளக்கம் கிடைக்குமான்னு நீதியரசர் கேட்டுக்கலாம்ன்றது என்னுடைய எண்ணம். நீதியரசருக்கு உள்நோக்கம் இருந்துச்சா இல்லையன்ற பற்றி நான் ஆய்வு பண்ண வரல. ஆனால் இந்த ஒட்டுமொத்த வாதமும் பிரதிவாதங்கள் இருக்குல்ல, இது எப்படியா போயிருந்தா ஆரோக்கியமாக நியாயமாக இருக்குன்றது என்னுடைய வாதம். நீங்களே யோசிங்க. இதை எதை சொல்ற, இந்த வாகனம் போகும்போது 2 பசங்க உள்ள விழுவாங்க. உள்ள விழுந்து தெரிஞ்சும் டிரைவர் ஓட்டிட்டு போயிட்டாரு, எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணார். அப்படின்னா செக்ஷன் 106 கீழே நீதியரசர் சொல்ற மாதிரி ஒரு வழக்கு பதிவு செய்யலாம், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ தான் பார்த்துருக்கீங்க, அவர் நீதியரசரே சொல்றாரு யூடியூப்ல எல்லா வீடியோ கிடைக்குது. அந்த யூடியூப்ல நீங்க தேடுங்க, நானே போட விரும்பல, போட்டால் நான் தூக்கிட்டு வந்து வேண்டு போட்ட மாதிரி இருக்கும், நீங்களே தேடுங்க. விஜய் அவர்கள் இந்த பக்கத்து ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க, அதில் அந்த பசங்களை ஒழுங்காக வர சொல்லி பார்த்து வர சொல்லி அவர் கண்டிப்பார், இல்லாட்டி கேட்டுக்கொள்வார். அதுக்கான வீடியோ வந்துருக்குது. எனவே இப்போ என்ன ஆயிருந்து பாருங்க, இந்த ஒரே ஒரு வீடியோவை திமுக காரன் பிரச்சாரமாக பரப்புறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சார்பாக நீதியரசர்கள் நின்றுட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட வந்துரும்ல. அப்போ இன்னொரு செய்தி நீங்க கேட்கவே இல்லைன்னு ஆயிரும்ல. அப்ப விஜய் அவர்களோட தரப்பு நீங்க இருந்திருந்தா, அதாவது இந்த ஒட்டுமொத்த நீதி சம்பந்தமா வாதம் பிரதிவாதம் போகும்போது அங்கே முக்கிய குற்றம் சாட்டப்படக்கூடிய விஜய் அவர்களோட தரப்பில் இருந்திருந்தா மட்டும்தான் இந்த உண்மை வந்திருக்கும். இந்த உண்மை வந்துருச்சு. இந்த குற்றச்சாட்டு இருக்காரு, காலையில் அடிச்சு தள்ளுறா எது எல்லா செய்தியும் நான் கேட்கிறேன், உனக்கு மூளைன்னு ஒன்று இருந்தா ஏன் விஜய் அவர்களோட தரப்பு வரல செய்தி? அப்ப நீ கேட்டுக்கணுமா இல்லையா? கேட்டுருந்தா நீ நியாயமான ஊடகம். அப்ப நீ எல்லா பேருமே எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான இடங்களில் பெரிய லெவலில் திமுக வளைப்பு நல் மாதிரி நேற்று சரியாக வேலை பார்த்துருக்கு. அதுக்கு செந்தில் பாலாஜி வேலை பார்த்தாரா இல்லாட்டி எம்கே ஸ்டாலின் வேலை பார்த்தாரா இது கூட ஆய்வு பண்ணலாம், ஆனால் வேலை பார்த்துருக்கு. அது அப்பட்டமாகவே நேற்று தெரிஞ்சிச்சு. இது முதலாவது இடத்துலையா அப்படியே போகணும்னு வச்சுக்கவே, நீதியரசர் போகும்போது என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் சன் டிவிகளை அடித்து பறக்க விட்டா எல்லா பக்கத்துமே நீ கவனிச்சு வச்சுக்கவே, விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்குதா, அவர் ஒரு கட்சிக்கு தலைமையாக இருக்கிறதுக்கு தகுதியானவரா அப்படி விவாதமாக இருந்துச்சு. அவருக்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு நீதியரசர் சொல்லிட்டாரு, அவர் போட்டாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நான் அகைன் சொல்கிறேன், விஜய் அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அரசியல் ரீதியாக சண்டை போடுறேன். இன்னொரு தரப்பு விஜய் மனுஷனே இல்லைன்னு சொல்கிறான், அது ஒரு தரப்பு. இதெல்லாம் அரசியல் சண்டை. நீதியரசர்கள் எந்த இடத்துல ஒருத்தருக்கு தலைமை பண்பு இருக்கு, ஒருத்தருக்கு தலைமை பண்பு இல்லை, ஒருத்தர் தலைமை பண்பை வளர்த்துக்கிட்டு இருக்காரு, இதை எந்த ஸ்கேலை வச்சு அளக்குறாங்க? எந்த சட்டத்தின் கீழே இந்த தலைமை பண்பை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க? இது நியாயமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு தலைமை பண்பு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துல எனக்கு தெரிஞ்சு நீதிமன்றங்கள் இருக்குமா எனக்கு தெரியல. சட்டத்தின் கீழே சட்டம் என்ன வழிவகை சொல்லுதோ அதன் கீழே நீங்கள் ஒரு தலைவராக, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இதை நீங்கள் செஞ்சிருக்கணும், இது தப்பு, இது வேற. உங்களுக்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு அவர் இல்லாத இடத்துல ஒரு டிக்ளேர் பண்ணுறாங்களே, அதை அடுத்து செய்தி போகிறது பிரச்சாரமா இல்லையா? எனக்கு கேட்டீங்கன்னா இது நியாயமே கிடையாது. இது மனசாட்சி இருக்க யாரும் பண்ணிக்க கூடாது. அது மீடியா எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சும் நீ இது எல்லாத்தையும் மறைக்கிறடா, நீ அயோக்கிய ராஸ்கல். இதை விட என்ன கஷ்டம் அப்படின்னா, விஜய் அவர்கள் தரப்புல இருந்து நேற்று வரைக்கும் எங்கள் பெண் நிர்வாகிகள் எல்லாம் புலிகள் அப்படின்னு ராஜ்மோகன் ஏகப்பட்ட பேசிங்க, எவனுமே காணா. அட பாவிகளா, ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் உங்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்குது, அந்த பிரச்சாரத்தை உடைக்கிறதுக்கு முன் வர வேணாமா? எல்லா நிர்வாகியும் காணாம போயிட்டீங்களா? அது எப்படி? எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று நீதிமன்றத்தில் 1008 கருத்து வேறுபாடு உங்களுக்கு விஜய்க்கு இருக்கலாம், எனக்கு விஜய்க்கு இருக்கலாம். ஆனால் ஒரு நீதிமன்றத்தில் நீதி விசாரணைன்றது எல்லா தரப்பு விஷயங்களும் கேட்டு நடுநிலையோடு நடக்க வேண்டிய விஷயம். அது நடந்துச்சானா விஜய் அவர்களோட தரப்பு அங்கே இல்லாத போதே அது நடந்திருக்க கூடாது.
ஒரு நாள் நீங்க அவகாசம் கொடுத்து இது சம்பந்தமா உங்களுடைய விளக்கத்தை எடுத்துக்கிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு நீங்க காட்டமா சொல்லியிருந்தா கூட நான் பாராட்டியிருப்பேன். ஏன்னா அடுத்த நாள் அவங்க வராங்க, என்ன சொல்றாங்க அவங்க சொல்றதையும் கேட்டுட்டு இங்க தீர்ப்புகள் நிச்சயம் சொல்றேன். கூடுதலாக யார் யார் மீது வழக்கு பதிவு சொல்லி நீதிமன்றம் சொல்றதோ அது தப்பே கிடையாது. அதையும் தாண்டி இது கரூர்ல மட்டும் நடக்கல, மற்ற இடங்கள் நடந்துச்சுன்னா அதுக்கு நீதி விசாரணை நடத்துங்கன்னு சொன்னா தப்பே கிடையாது. இது எல்லாம் தவறே கிடையாது. ஆனா குற்றம் சாட்டப்படுற தரப்புல வந்து அவங்க யாருமே இல்லை. நம்ம வாட்டில் ஒரு கருத்து தெரிவிக்கும் போது அந்த கருத்து முழுவதுமாக பிரச்சாரமாக மாறும்போது அதை முழுக்க முழுக்க திமுக எடுத்து கொண்டாடி சேர்க்கும் போது நமக்கு வர சந்தேகம் என்னன்னா, திமுக நீதிமன்ற நடவடிக்கை இல்லை நீதிமன்ற வழியாக அப்படின்னு சுற்றி பிடிச்சி தனக்கு தேவையான சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதோ தோணுது. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு சனிக்கிழமையும் திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அலையை விஜய் உருவாக்கிட்டு தான் இருந்தார். அது அவருக்கு சரியாக பேச தெரிஞ்சிச்சு, ஒரு சில இடங்களில் பேச தெரியல, சில இடங்கள் நல்லாவே பேசியிருந்தார், சில இடங்கள் மோசமாக பேசியிருந்தார். அது ஆர்கனைஸ் பண்ணது தப்பு. இது 1008 இருந்தாலும் சரி, யாரையும் விட விஜய் அவர்கள் தீவிரமாக திமுகவுக்கு எதிரான ஆளும் தரப்புக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அதை முழுசாக முடிச்சு கட்டுறது கரூருக்கு வரட்டும், நான் முடிச்சு கட்டுறேன்னு செந்தில் பாலாஜி சவால் விட்டுருவார் போல இருக்குது. ஒட்டுமொத்த டிராமாவையும் நேற்று நடத்தி முடிச்சிருக்காங்க. இது மக்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இதுல ஒரு துளியும் திமுகவுக்கு நேர்மையே அல்ல. திமுக என்ற கட்சி அழிச்சு ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. இதுக்காகவே இறுதியாக விஜய் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, அகைன் சொல்றேன், 1008 கருத்து வேறுபாடு உண்டு. இதுல உங்களை மிரட்டக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. உங்கள ஒரு தகுதியே இல்லாம எல்லாரும் கெட்ட வார்த்தை கொடுத்துட்டு இல்லையா, அந்த கும்பலை பத்தி எனக்கு அக்கறையே கிடையாது, அவங்க மனசுல மதிக்கிறதே கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் மீது பற்று இருக்குது, நான் நேர்மையா மாற்றத்தை விரும்புறேன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கீங்களே, உங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, உங்களை இதை வச்சு எப்படியாவது மிரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நேற்று ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பரப்புறாங்க. என்ன அப்படின்னா, நீதிபதிக்கு எதிராக பேசுன, நீதி அரசர்களுடைய தீர்ப்புக்கு எதிராக பேசுன வழக்கு வருண்டுவாங்க. இங்கே பாருங்க, நீதி அரசர்களுடைய அந்த இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, உள்நோக்கம், அதை கேள்வி கேட்டால் மட்டும்தான் இங்கே பிரச்சனை வரும். இங்கே நீதிபதிகளுடைய தீர்ப்பு வரும் இல்லையா, அதை எடுத்து விவாதம் பண்ணலாம், அதுக்கு முழு அனுமதி உண்டு. ஒரு மக்களாகிய நாம் இந்த ஜனநாயக நாட்டில் அதுக்கு முழு சுதந்திரமும் உண்டு. எனவே வந்த தீர்ப்பு, நடத்தப்பட்ட வாதம் பிரதிவாதம் இல்லையா, இதில் உங்கள்கிட்ட ஏற்பில்லைன்னு வச்சுக்கோங்க, ஏற்பில்லைன்னு சொல்லுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. இதை வச்சு எப்படா எவன் கிடைக்க மாட்டேன் டிவிக்கு கட்சியில் பிடிச்சி உள்ளே போகிறோன்னு தெரியாம பாரு, யார் திமுக ஆளுங்கட்சி, அவனோட ஒரு அயோக்கிய ராஸ்கல் எவனுமே கிடையாது. இது ஒரு கடினமான காலம், கடந்து வாங்க.